இன்னைக்கு நம்ம என்ன கலர் பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சன் இன்டீரியர் டிசைன் எப்படி பண்ண போறீங்கன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோக்கர்ல இருந்து ஸ்கெட்சப்க்கு கன்வெர்ட் பண்ண பிளான். ஓகேங்களா? இதோட மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மெஷர் டூல் இருக்கும். இதுக்கு பேர் டைமென்ஷன் எடுத்துட்டு அவுட்டர் டைமென்ஷன் வேணும். அவுட்டர் டைமென்ஷன் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த காம்பனன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிச்சன்ல வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மைக்ரோவேவ் இருக்கிற ஒரு ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட்ல சிங்க், அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வால்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோ, டோர், இது வந்து எக்ஸ்டெண்டட் வால் ஆகும். இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3D வியூக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டூலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிராயிங் மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண கேட் பிளானை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் எடுத்துக்கணும். மூவ் டூல் எடுத்துட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சிடணும். நம்மளோட வாஸ்து சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்லயும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு நம்மளால கிச்சன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் பிளான்ல. இதுல வந்து தனியான கிச்சன் பிளான்ன்றதுனால நம்ம இந்த டைரக்ஷன் எதுவும் மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிச்சன் கேபினெட்ல நம்ம கேஸ், சிங்க் எல்லாமே ஈஸ்ட் சைடு பார்த்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம்னா ரெக்டாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஆறுன்றது ஒரு ஷார்ட்கட் டூல். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ல ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்டீரியர் வால், எக்ஸ்டீரியர் விண்டோ, எக்ஸ்டீரியர் டோர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரிபன் பாஸ்ல டூல் இருக்கும். ரிபன் பாஸ் டூல்ஸ்ல வந்துட்டு நம்ம 3D வியூக்கும் மாத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து போயிடும். ரிட்டர்ன் என்ன பண்ணணும், புஷ் புல் டூல் யூஸ் பண்ணணும். புஷ் புல் டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து புஷ் புல்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 10 feet மினிமம் பில்டிங் ஹைட் 10 feet கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 feet மாறிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது மேலே வந்து ஒரு ரூஃபை வந்து ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ ஸ்பேஸ் பாரை கொடுத்து வெளில வந்துட்டு டாப் வியூவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பில்டிங்கை ஃபுல்லாக ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணிடணும். ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிரும். அதுக்கப்புறம் எகைன் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி பில்டிங் டாப்ல மார்க் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம எகைன் 3D வியூக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு புஷ் புல் டூல் எடுத்து ஒரு ரூஃப் திக்னஸ் 4.5 inches 6 inches கொடுப்போம். நம்ம எலிவேஷன் வியூக்கு தெளிவாக தெரியுன்றதுனால ஒரு 6 inches கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூஃப், அதுக்கப்புறம் ஒரு வால் வந்து ஃபார்ம் ஆகிரும். அதுக்கு இந்த விண்டோ, டோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். காம்போனன்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து இம்போர்ட்ல ப்ரீவியஸ்லி நம்ம கிரியேட் பண்ண ஸ்கெட்ச் ஃபார்மேட்ல இருந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து விண்டோஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு மாடல். இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விண்டோ, 2 டோர், அதுக்கப்புறமேட்டு ஃப்ளோர் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கிச்சனோட இன்டீரியர் வியூ, இந்த கிச்சனை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு இப்படி ஒரு இன்டீரியர் வியூ வந்து கிடைக்கும். இந்த இன்டீரியர் வியூவில் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த கிச்சன் வந்து டூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அடுத்து இதில் சிங்க் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்து கபோர்ட், அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், அப்புறம் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு மேலே எப்படி ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னா ஃபால் சீலிங் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிச்சன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதோட வந்து ஃபினிஷிங் டச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் வியூ நமக்கு வந்து தெரியும். இதுதான் வந்து ஃபைனல் வியூ ஆஃப் த கிச்சன் இன்டீரியர்.